ஏறக்குறைய எங்களுடைய நிறுவனர் சாத்தை பாக்யராஜ் அவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக பட்டியலின மக்களுக்காக உழைத்து வருகின்றார். அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் பல்வேறுபட்ட வன்முறை ஒடுக்குமுறைகள்லாம் நிகழ்ந்தபோது பட்டியலின மக்களை காத்த பெருமை இந்த மக்கள் தேச கட்சிக்கு உண்டு. தற்போது தமிழகத்திலே அரசியலில் அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இப்பொழுது ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய தேர்தலில் பணப்பலத்தை உருவாக்கிவிட்டார்கள். அந்த பணப்பலத்தை உடைக்க வேண்டும். அந்த அதிகாரத்திற்கு அவர்கள் வருவதற்காக ஜாதிய மோதல்களை உருவாக்குகின்றார்கள். அதை மக்களிடம் விழிப்புணர்வாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேச கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய பறையர் இனத்திற்கு எங்களுடைய இடஒதுக்கீட்டை 18% உயர்த்தி 25% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும். அதிலும் பெருவாரியாக வாழக்கூடிய பறையரின மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு வேண்டும் என்பதும், சுதந்திர இந்தியாவிற்காக போராடி வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய திருவுருவ படத்தினை சட்டசபையிலே வைக்க வேண்டும். அந்த கோரிக்கையை நாங்கள் பல ஆண்டுகாலமாக போராடி கொண்டிருக்கிறதனுடைய விளைவு அச்சிரப்பாக்கத்திலே தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய மணிமண்டபத்தை மிக விரைவில் திறந்திட தமிழக அரசு அதற்கு நிதி ஒதுக்கியுள்ளது, வரவேற்கத்தக்கது. ஆனால் தாத்தாவினுடைய திருவுருவப்படத்தை சட்டசபையில் அமைக்கும் வரை மக்கள் தேச கட்சியினுடைய போராட்டங்களும் சரி, வீரியமிகு எழுச்சி போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். பெரிய வன்கொடுமை சொன்னீங்க. தற்பொழுது தமிழகத்தில் அந்த நிலை நிலவுகிறதா? தற்போதைய நிலை என்ன பட்டியலின மக்கள்? அதாவது பட்டியலின மக்களுக்கு தற்போது தமிழகம் முழுவதும் அல்ல, தென் தமிழகத்திலே தொடர்ச்சியாக ஜாதிய வன்முறைகள் இன்று வரை இப்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் அரசாங்கம் அவர்களுடைய வாக்கு வங்கிகளை பலப்படுத்துவதிலே குறியாயிருக்கின்றார்களே தவிர அந்த வன்கொடுமை நிகழ்வுகளை தடுப்பதற்கு இதுவரை எந்த ஒரு சட்ட நடைமுறைகளை பின்பற்றப்படவில்லை. ஏன் இதை சொல்கின்றோம் என்று சொன்னால், பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டால் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பேரளவில் இருக்கின்றது. அந்த சட்டத்தை இதுவரை எந்த அரசும் நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது. அப்போ தென் தமிழகத்தில் பட்டியலின மக்கள் வாக்கு வங்கி இல்லைன்றீங்களா நீங்க? அதனால தான் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லையா? தென் தமிழகத்திலே எல்லா மக்களையும் காட்டிலும் பட்டியலின மக்களுடைய வாக்கு வங்கிகள் அதிகம். எங்களுடைய துரதிர்ஷ்டம், பட்டியலினத்துக்காக போராடுகின்றோம் என்று சொல்லக்கூடிய சில அமைப்புகள் அந்த ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், இதற்கு முன்பு ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், அவர்களிடம் சில இயக்கங்கள் விலை போய் நாங்கள் இன்று வந்துட்டு அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 1991 இங்கே இருக்கக்கூடிய, அதாவது அன்றைய காலகட்டத்தில் கூட்டணி இல்லாமல் தேசிய கட்சியும் இருந்தது, மாநில கட்சிகளும் இருந்தது. ஆனால் அகில இந்திய ஆதித்த திராவிட பறையர் 3வது இடத்தை பிடித்தது. 96 நாடாளுமன்ற தொகுதியிலும் 3வது இடத்தை பிடித்தோம். ஏன்னா அப்போ வந்துட்டு பட்டியலினத்து மக்களை நாங்கள் அடகு வைக்கல. இப்போ உள்ள சில இயக்கங்கள் பட்டியலினத்து மக்களை அடகு வைக்கிறதுனால இன்னைக்கு வர எங்களுடைய வன்கொடுமைகள் அதிகமாகிட்டே இருக்கு. அப்பொழுது இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு, ஒரு சின்ன உதாரணங்க, இன்னைக்கு திருநெல்வேலி ஜங்ஷனில் கூட அம்பேத்கர் சிலை இருக்குது. இதுவரை அந்த அம்பேத்கர் சிலைக்கு அங்கே 2.5 சென்ட்டுக்கு மேலே இருந்த இடத்த இவங்க நாங்கள் வந்துட்டு நவீனமாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி 3/4 சென்ட் இடம் கூட இல்லாத அளவுக்கு அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு தேசிய தலைவரை, இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய ஒரு தலைவரை கூண்டுக்குள்ளே அடைக்கிறத வந்துட்டு நாங்கள் எந்த விதத்திலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கு இல்லைன்னா இவங்க ஆட்சி ஆள்றாங்க. ஒரு தேசிய தலைவருக்கு வந்துட்டு
கூண்டு போட்டு அடைச்சி தான் வச்சிருப்போம் அப்படின்னு ஆச்சுனால் அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசு தமிழகத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. அதனால தான் இந்த கூண்டு இன்னும் அகற்றப்படவில்லை அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாரி இன்னும் இருக்குதா? அதாவது ஒரே ஒரு விஷயம், 2008 வந்துட்டு செம்மொழி மாநாடு வந்துட்டு கலைஞர் வந்துட்டு கோயம்புத்தூரில் நடத்தினார். அப்போ அவர் சொல்கிறாரு, தமிழகத்தில் வந்துட்டு தீண்டாமை என்பது ஒரு சின்ன குன்று போல் இருந்தால் கூட நாங்கள் அதை உடைச்சிருவோம், பெரிய மலையாக இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டார். ஒரு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த அப்பொழுதைய முதல்வர். ஆனால் மக்கள் தேசம் அகில இந்திய ஆதி திராவிட பறையர் பேரவை எங்கெல்லாம் அது வளர்ந்துருக்குதோ அங்கெல்லாம் இதே திருநெல்வேலியிலிருந்து கூட சொல்லுவோம், இன்னும் திருநெல்வேலியில் நிறைய இடத்துல தீண்டாமை இருக்குது. ஏன்னா அந்த இடத்துக்கு மக்கள் தேசம் போக முடியாதனால இன்னைக்கு தீண்டாமை வளர்ந்து போயிருக்குது. மக்கள் தேசத்தினுடைய கொஞ்சம் தொய்வு. இதே நாங்குநேரியில் வந்துட்டு ஒரு சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் தெருவுக்குள்ளே போய் ஒரு சிறுவனையும் சிறுமியும் வெட்டுறாங்க. அதே மாதிரி 93 அந்த ஊரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ எங்களுடைய அகில இந்திய ஆதி திராவிட பறையர் பேரவை எங்களுடைய நிறுவனர் சாத்தை பாகிராஜ் அங்கே களங்கண்டார். 20 வருஷம் அந்த ஊரில் ஜாதிய கொடுமை இல்லாமல் இருந்துச்சு. மக்கள் தேசம் பறையர் பேரவையுடைய சில தொய்வுனால திரும்ப 2023 அங்கே ஒரு கலவரம். நாங்கள் திரும்பி அங்கே களங்கண்டிருக்கிறோம். இனி இது போல் நடக்காது. ஏன்னா ஆட்சியாளர்களை நம்பி நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தந்துருவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் கொஸ்டினில் இருக்குது. ஆட்சியாளர் பாருங்கள், ஒரு தேசிய தலைவருக்கு, இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய ஒரு தலைவருக்கு கூண்டு போட்டு வச்சுருக்காங்கன்னா உங்களுடைய ஆட்சியை எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் இந்த கலாய்வு நாங்கள் இப்போ விழிப்புணர்வு இயக்க ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நிச்சயமாக உருவாக்குவோம். அந்த எழுச்சி வந்து தேர்தல் புறக்கணிப்பாக இருக்குமா? எந்த மாதிரியான எழுச்சி? மக்களுடைய கோரிக்கைக்காக ஒன்லி தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரும். உங்களுடைய அந்த விழிப்புணர்வு எந்த மாதிரியான அறிவிப்பாக இருக்கும்? அதாவது தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்துட்டு எங்களுடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு, என் மீது ஒரு வன்முறை நிகழ்த்தப்படுது பார்த்தீங்களா, அதில் நான் அகிம்சையாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு வன்முறை. புரியுதா? அதே மாதிரி தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இன்னைக்கு வந்துட்டு நான் யார் இந்த தேசியத்திற்கு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால் எங்களுடைய விழிப்புணர்வு யார் வரக்கூடாதோ அவங்களுக்கு எதிரான ஒரு சக்தியை உருவாக்கி அவங்கள வெற்றி பெற செய்கிறதுக்காக எங்களுடைய விழிப்புணர்வு இருக்கும்.